ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் பரபரப்பாக தமிழகத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளானது நேற்றைய தினம் வெளியாகி தற்பொழுது தனி பெரும்பான்மையுடன் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. கட்சி தொடங்கி 2.5 ஆண்டுகளில் இத்தகையான இமாலய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளானது அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக நமதில் புவனேஸ்வரி இணைந்திருக்கிறார். அவர்கள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சாம். எப்படி மேம் இருக்கு இப்போ இந்த அதாவது இன்னும் பெரும்பான்மையாக தாவேக்கா வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இன்னும் 10 இடங்கள் தாவேக்காவுக்கு தேவைப்படுது. இந்த 10 இடங்கள் எப்படி தாவேக்கா பூர்த்தி செய்யப்படுது, இல்லை இந்த தொங்கு சட்டமன்றமா அமையமா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்புன்றது தமிழ்நாட்டில் நிலவு இருக்கு. ஏன்னா இவ்வளோ இடங்களை தனி பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற விஜய் ஏன் அந்த 10 இடங்களை மட்டும் கைவிட்டார்? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா இதில் 2 மனநிலை இருக்குது. மக்கள் மனநிலையிலேருந்தே ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சிபி சத்யராஜோட ட்வீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். என்னென்னா ஒரு நடிகரால் இது முடியுமா, வாக்கா மாறுமா, வாக்கு சீட்டாக மாறுமான்னு அது மக்களுக்குள்ள ஒரு சிலருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திருச்சு. ஒரு 35% விஜய்க்கு கிடைச்சாலும் அடுத்த ஒரு 5% ஒரு குழப்பமான மனநிலையிலேயே விஜயை கைவிட்டதுக்கு காரணம் இந்த 10 தொகுதிகள், அதாவது ஒரு பெரும்பான்மை கிடைக்காம போனதுக்கு. ஏன்னா ஒரு பெரிய அளவில் விஜய் வேவ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நேற்று சாலையில் சிஎம் ஆன பிறகு போய் சர்டிஃபிகேட் வாங்க போகிறதுக்கு கூட, ஒரு எம்எல்ஏக்கு சர்டிஃபிகேட் வாங்க போகிறது கூட அந்த எப்படி மக்கள் கூடுறாங்கன்னே தெரியல, எப்படி தகவல் போகுதுன்னு தெரியல. 10,000 பேர் ஒரு இடத்துல அசால்ட்டாக கூடிடுறாங்க. அதுவும் சென்னையில் மெயின் ரோட்லலாம் கூட்டிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய வேவாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு 15-20 இடங்கள் என்ன காரணம்னா கூட்டணி இல்லாதது. அது ஒரு மிகப்பெரிய காரணம். பெரும்பான்மையாக விஜய் 108 இடங்கள் பிடித்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இமாலய வெற்றி தான். இருந்தாலும் கூட்டணி அப்படிங்கிறது இப்போ திமுகவே கூட வச்சுக்கிட்டாலும் சரி, அதிமுகவும் சரி, என்னதான் அவங்க பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் அவங்க தேர்தலை நீங்க பார்த்தா தெரியும் சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி 23 கட்சிகள் அதாவது கூட்டணி அமைத்து திமுக தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அதை தேர்தல் சந்திச்சிருந்தாங்க. அதாவது தேசிய முற்போக்கு கூட்டணி என்ன பேரை வச்சுருந்தாங்க. ஆனால் பட் அந்த திமுக கூட்டணியிலும் பார்த்தீங்கன்னா வெறும் சொற்ப வாக்குகள் தான் நிறைய பேர் எடுத்து ஒரு ஓட்டுலாம் தோற்ற முன்னாள் அமைச்சர்களுடைய பட்டியலும் இந்த தேர்தலை பார்க்குது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணின்னு அதிமுக தலைமையில் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைச்சிருந்தாங்க. கூட்டணி அமைத்தும் தனி பெரும்பான்மையாய் விஜய் வந்திருக்காங்க. ஏன்னா இது இந்த தேர்தலில் நம்ம ஃப்ராங்காக சொல்லலாம், எல்லாருமே இது ஒரு பெரிய விஜயோட வேவ். இது தனி பெரும்பான்மையாக எந்த ஒரு கட்சியும் இந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றதில்லை என்ற ஒரு பெயரும் இந்திய அளவில் திரை உலகத்திலிருந்து அரசியல் களத்துக்கு வந்த நபர்களில் விஜய் தற்போது முதன்மையான இடத்துல வகுத்திருக்காரு. எம்ஜிஆரை மிஞ்சிய விஜய்ன்ட்டு ஒரு புறம் பேசுகிறாங்க. ஏன்னா வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 34 வாக்கு சதவீதங்களை விஜய் பெற்றிருக்கிறார். ஏன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பையும் பிந்திய கருத்து கணிப்பில் பல்வேறு அதாவது பேசு பொருளுக்கும் விமர்சனத்துக்குள்ளான விஜய். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்பு சற்று வித்தியாசமாக யாரும் எதிர்பாராத வண்ணம், அதாவது பெரும்பான்மையாய் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு விஜயுடைய வாக்கு பெற்றிருக்காரு. இது ஒரு புறம் இருக்கட்டும். திரை பிரபலங்கள், ஏன்னா அவர் திரை பின்புலத்திலிருந்து வராரு. ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு விஜய்ன்ற அவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரை பிரபலத்திலிருந்து வந்தவங்க எத்தனை பேர் தான் விஜய்க்கு ஆதரவாக இருந்தாங்க? இல்லை, ஆக்சுவலி இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா இந்த ராஜ்பிரியன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அம்சாங்கிற ரோலை வச்சு ரொம்ப ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னென்னா இப்போ அதுதான் என்னென்னா வீட்டுக்கு ஒரு அம்சா இல்லைங்க, வீட்டில் இருக்கிற எல்லாமே அம்சாவாக இருந்திருக்காங்கன்றது. ஏன்னா வீட்டை இப்போ நம்ம ஒரு இடத்துலையுமே பார்க்கும்போது யாருக்கு ஓட்டு போட்டுன்றதுலாம் இந்த வாட்டிக்கு பெரிய அளவில் கேட்கும்போது, இந்த சினிமா பிரபலங்களை நீங்கள் கேட்கும் போதே சத்யராஜ் சாரோட வீடை எடுத்துக்கிட்டாலே, சத்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் சரியான பெரியார் சிந்தனையாளர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க மகளான திவ்யா சத்யராஜ் திமுகவில் தன்னை இணைச்சிக்கிட்டு தொடர்ந்து விஜயை பல்வேறு இடங்களில் டைரெக்டாக அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஆனால் விமர்சிச்சுட்டே தான் இருந்தாங்க. சிபி சத்யராஜ் அது அவங்களுடைய சிஸ்டருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வீடியோ போடுவார். விஜயின் வெற்றி கன்ஃபார்ம் ஆனதுமே ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபோட்டோ போட்டு அவர் போட்டதே என்னென்னலாம் விஜய் விமர்சனம் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் இவர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. சிபி சத்யராஜ் தனியாக கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்கள் நாடாள முடியாதுன்னு சொன்னீங்க, வாக்கு வராது, நீங்கள் கூட்டம் வாக்கா மாறாது, வாக்கு சீட்டா மாறாது, எல்லாமே பண்ணிட்டோம். ஆனால் இந்த வெற்றி விஜயால யாராலும் கணிக்க முடியாத ஒரு வெற்றியா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரசிகர் கூட்டம் இல்லை, ஆக்சுவலி இதை நம்ம ஏற்றுக்கவே முடியாதுங்க. கணிக்க முடியாத வெற்றின்னு கிடையாது, இது கணிக்க முடிஞ்சது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் மிக 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 விஜயின் பவரை, விஜயோட வேவை குறைச்சி மதிப்பிச்சுட்டாங்க. மக்கள் எல்லாம் தெளிவாக இருந்தாங்க, அவருக்கான கூட்டம் வாக்கா மாறும் அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக இருந்தாங்க.
கட்சிகள் வந்து அவங்க எப்படி அவங்க இத்தனைக்கும் பெரிய பெரிய அனலிஸ்டிக்கல் டீம் வச்சிருந்தாலும் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னே புரியல. ஏன்னா இப்போ நம்ம இப்ப பேசல, இதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்கோம். விஜய் வேவ் இருக்குன்னும் பொழுது முக்கிய கட்சிகளான திமுக ஆளும் கட்சி இப்படி ஒரு அசால்ட்டா விட்டுருக்காங்க தான். தேர்தல் நாள் வந்துடுச்சு. அதுக்கு முந்தைய ஒரு 5 நாட்கள்ல கூட திமுக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆகட்டும், இல்லை ஆண்ட கட்சியாக இருந்த அதிமுக ஆகட்டும், தமிழக மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் வந்து முன் வச்சு இந்த மாதிரி வாக்குகளை அவங்க பெறதை விட்டுட்டு விஜய் வெற்றி பெற என்னென்ன ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தினா, குறிப்பாக அதிமுகவும் திமுகவும் 2 கட்சிகளே விஜய் ப்ரொமோட் பண்ணதாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலி அவங்க நடிக்கிறன்ற, அதாவது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியோ இல்லை அவங்களுடைய செய்திருக்கக்கூடிய திட்டங்களை அவங்க முன் வச்சு மக்களிடம் செல்லாம விஜயை விமர்சித்து வாக்கு சேகரிச்சது ஒரு பெரிய அளவு ஒரு பாசிட்டிவா விஜய்க்கு அமைஞ்சதா தான் நம்ம பார்க்கலாம். இல்ல ஆமா, அவங்க எல்லாமே குறைச்சி மதிப்பிட்ட விஷயத்துல ஒன்று என்னன்னா இளைஞர்கள் பவர் தான். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இளைஞர்கள் 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு இவங்கெல்லாம் மட்டும்தான் தற்கொலை கூட்டம், இவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஆதரவு. ஆனா உண்மை என்னன்னா 80 வயது வரை இருக்கக்கூடியவங்க விசிலுங்கிற பேரை கூட சொல்ல முடியாத ஒரு மூதாட்டி கூட விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது அவங்க கணிக்கல. ஒரு விஷயம் ஞாபகம் வருது, விஜய் இந்த தேர்தலை வந்து இப்போ அணுகல. கடந்த சில திரைப்படங்களை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அதில் அமைக்கப்பட்டிருந்த காட்சிகள் இப்போ இந்த தேர்தல் நேரங்களில் வந்து ரியலான ஒரு இந்த எலெக்ஷனில் நடந்திருக்கிறது நம்மளால் பிரதிபலிக்க முடியுது. ஏன்னா துப்பாக்கி படத்தில் ஸ்லீப்பர் செல்லுன்ட்டு ஒரு இது பண்ணியிருப்பார். ஸ்லீப்பர்ஸ் அங்கங்கே வச்சுருப்பாங்க, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஸ்லீப்பர் செல்லை விஜய் வந்து இந்த தேர்தலில் வந்து வச்சுருந்துருக்காரு. அம்சா நீங்கள் குறிப்பிட்டது போல் இது போல் விஜய் உடைய படங்களில் வந்து வைக்கப்பட்ட காட்சிகள் அடிப்படையில் நிறைய காட்சிகள் நம்ம கடந்து போயிருப்போம். பட் அது எல்லாமே இப்போது ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு தேர்தல் வந்து இருக்குது. ஏன்னா நான் கிங் மேக்கர்ன்ட்டு விஜய் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை தெரிவிச்சிருந்தாலும் கூட, ஆனால் ஏற்கனவே அவர் நடித்த படங்களில் வந்து சர்க்கார் படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த அவர் ஆட்சி அமைப்பதுக்கு ஒரு மாடலாக தான் சர்க்கார் படமாக எடுக்கப்பட்டதாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அந்த படத்தை சொன்ன, அதாவது உங்கள் பிராண்ட் அழிக்கிறது நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய தொகுதியிலே வந்து தாவேக்கா முறியடிச்சிருக்கிறது, அந்த வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு பெரும் பேசு. ஆக்சுவலி இது நீங்கள் சொல்லும்போது ராம் கோபால் வர்மா வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு இன்ஸ்டா ஸ்டோரியில் வச்சிருந்தாரு. கலைஞர் அவர்களின் புகைப்படத்தை பகிர்ந்துட்டு அதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சின்ன பையனாக இருக்காரு. அதை போட்டுட்டு அன்னைக்கு வந்து கலைஞருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த ஒரு சின்ன பையன் தான் திமுக என்னும் பெரிய கட்சியவே வந்து காலி பண்ண போறாருன்னு சொல்லி தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு ஆங்கிலத்தில் ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியை போட்டிருக்காரு. என்னன்னா உண்மை அதுதான். ஒரு பெரிய கட்சி அவங்க வந்து விஜயை கணிக்கல அப்படிங்கிறத விட என்ன மாதிரியான தவறுகள் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவா தாவேக்கான்ற ஒற்றை இலக்கை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து அதில் பயணிச்சாரு. அவர் வந்து அதாவது யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரியான பேச்சு வந்து அவர் தொனியில் இருந்துச்சு. இப்போ வந்து படங்களே எடுத்துக்கோங்களேன், 1950 1960s இருந்த மாதிரியான வசனங்களை இப்போ இருக்கா? பசங்களுக்கு புரிகிற மாதிரி வசனங்கள் மாறும்போது அரசியலிலும் அது தேவையான எல்லா கட்சிகளும் அதை விட்டுட்டு விஜயின் பேச்சு சினிமா தனமா இருக்குல்ல, சினிமா தான் ரீச் ஆகுது. இயல்பு என்னன்னா வாழ்வியலை வந்து படமா பிரதிபலிக்கும் போது அவர் ஆட்டோமேட்டிக் வீட்டில் ஒரு நபராக வந்து விஜய் கனெக்ட் ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம். பல இடங்களில் நேற்று கூட விஜய் அவர் வெற்றி பெற்று அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான சான்று வாங்க போகும்போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் சாலை நெடுக்க நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கேட்கும்போது ஏன் நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது பப்ளிக்ல சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒருத்தர் வெற்றி பெற்ற மாதிரி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஒரு புன்னகையோடும் ஒரு குழந்தையோட ஒரு உற்சாகத்தோடனும் எங்கள் அண்ணனை பார்க்க வந்திருக்கிறேன், அப்போது ஒரு சிஎம்ஐ பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை போய் என் அண்ணனை பார்க்க வந்திருக்கேன், என் வீட்டில் ஒருவரை பார்க்க வந்திருக்கேன்ற அந்த ஒரு உணர்வை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இத்தனை நாட்கள் வந்து ஒரு சிஎம்னா மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளி, அவங்களோட கான்வாய் வந்தால் நம்ம தூரம் நிற்கணும், சிஎம் வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகளை தான் வந்து மக்கள் பார்த்துருந்தது. ஆனால் ஒரு நாட்டை ஆள போகிற ஒரு முதல்வர் வரப்போகிறாரு அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பையும் அவர் வாகனம் முன்னால் போய் விழுகிறதையும் அவர் மீது தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது வந்து ஒரு தமிழக பண்றாரு விஜய். அதுவும் வந்து மக்களுக்கு பிடிச்சதா இருக்கு, யாருமே வந்து ஹர்ட் பண்ணல, அவங்க சொல்கிற அந்த அன்பை வந்து ஏற்றுக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே விஜய்க்கு ஒரு பாசிட்டிவாக போனாலும், ஏன்னா ஒன்றும் முக்கியமான ஒரு விஷயம், விஜய் தற்பொழுது அதாவது இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதியில் வந்து போட்டிட்டு இருந்தார். இப்போ ஏதாவது ஒரு தொகுதி தான் அவர் கைவசப்படுத்த முடியும், மற்றொரு தொகுதி வந்து அவர் ராஜினாமா பண்ணக்கூடிய நிலை இருக்குது. இந்த நிலையில்
திருச்சி கிழக்கு வந்து அவர் ராஜினாமா செய்ய போகிறதா ஒரு அதாவது அதிகாரப்பூர்வ தகவல் வந்து வெளியாகிருக்கு. இந்த நிலையில் அங்கே யார் போட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சியினர் மத்தியில் வந்து பரபரப்பாக பேசிட்டு ஒரு புறம் நாஞ்சல் சம்பத் அங்கே போட்டிடுவாரா இல்ல மற்றொரு புறம் வேற யாராவது இல்ல த்ரிஷாவே கூட சொன்னாங்க இது நம்ம ஓபனா பேசிதான் ஆகணும். ஏன்னா த்ரிஷாவே நேற்று சந்திக்கும் பொழுது அவங்க போட்டிடுவாங்களான்னு சொல்லியும் பேசதான் செஞ்சாங்க. விமர்சனங்கள் பல்வேறு விதமாக வைக்கப்பட்டாலும் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் தற்போது நாட்டின் முதல்வராகவும் பதவியேற்க இருக்கக்கூடிய விஜய் அந்த ஒரு விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார் என்று தான் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பலர் சமூக வலைத்தளங்களிலும் விமர்சகர்கள் பேசுகிறத நம்ம அது உண்மையாக நம்ம பொதுவெளியில் பேச முடியாது. ஏனென்றால் இந்த திருச்சி கிழக்கு யார் அங்கே வர போகிறாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது தான் சகாயம் ஐஏஎஸ் அந்த இடத்துல வந்து போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் அவரிடம் அதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகுது. அப்போது விஜய் தன்னுடைய திரைப்படங்களில் அவர் வைத்திருந்த காட்சிகள் அடிப்படையிலே தனது அரசியல் பயணத்தை மேற்கொள்கிறாரான்ற ஒரு தாக்கம் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. மற்றொரு புறம் நன்கு நம்ம உற்று பார்க்கும்பொழுது இந்த சர்க்கார் படத்தில் அவர் ஃபாரின்லேருந்து வர்றாரு, தான் ஓட்டு இல்லைன்றதுக்காக அடுத்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண புதுசாக ஒரு டீம் உருவாக்கி புது சின்னம் வந்து போய் ரீச் பண்ண செய்து அதில் ஒரு வெற்றி பெறக்கூடிய அளவு நம்ம ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அப்போது அதுபோல் அவருடைய விசில் சின்னமும் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சின்னம் பட்டி தொட்டி எங்கும் போயிட்டு ரீச் ஆச்சு நம்ம பார்க்குறோம். இது ஒரு புறம் இருக்க இந்த சின்னத்தை அவர் எப்பெல்லாம் பிரதிபலிச்சிருக்காருன்னா அவருடைய படங்கள் ஒவ்வொரு படங்களையும் இந்த சின்னத்தை குறித்து பேசியிருக்கா. அது நம்ம யாரும் அதை வந்து நம்ம கவனிக்காமையும் நம்ம கடந்து போயிருக்கோம். அப்போ இது எல்லாமே வந்து திமுகவும் அதிமுகவும் இது கண்டுக்காம எப்படி ஸ்கிப் பண்ணாங்கன்ற ஒரு அதுதான் ஒரு விஷயம். என்னன்னா அவங்க எல்லாருமே வந்து வேற ஒரு உலகத்துல இருந்தாங்களான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இதை இப்ப பொறுத்த வரைக்கும் விஜயை புகழ்ந்து பேசுவதற்கான அர்த்தம் இல்லை. அவர் நிரூபிச்சுட்டாரு. எங்க நமக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னா திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் கட்சிகள் எப்படி ஒரு தவறான கணிப்பை நம்பி வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா விஜய் வேவ் அடிக்குது, எங்க போனாலும் மக்கள் கூட்டம் வருது, அது ஓட்டா மாறாதுன்னு சொல்லி எப்படி நம்பினாங்கன்றதே புரியல. ஆனா விஜய் ரொம்ப தெளிவா இருந்தார், கூட்டணி எல்லாம் வேணாம். இன்னொரு விஷயம் நம்ம ஸ்பெஷலா இதுல வந்து விஜய்க்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த விஜய் இந்த முறை ரஞ்சித் ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா கேஸ்ட் வச்சு ஒரு தொகுதி இப்போ வந்து இந்த தேனி மாவட்டமா இந்த குறிப்பிட்ட ஜாதி கன்னியாகுமரினா இவங்க அந்த மாதிரி இருந்ததை உடைச்சி தனி தொகுதியா பொது தொகுதியா எல்லாத்தையும் உடைச்சு விஜய் வந்து ரேண்டமா எல்லாருக்கும் இந்த தேர்தலில் எந்த பணமும் இந்த தேர்தலை வந்து வாக்கு நிர்ணயிக்கலன்றது ஒரு இல்ல. அதை விட முக்கியம் 26 தலித் எம்எல்ஏக்களை விஜய் வந்து கொடுத்திருக்காரு. இது வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரஞ்சித் இதற்கு வந்து மனதார பாராட்டி பண பலத்தையும் ஒரு புகழ் பலத்தையும் ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தா மட்டும்தான் எம்எல்ஏ சீட்டு 5 கோடி 10 கோடி கொடுத்தா மட்டும்தான் எம்எல்ஏ சீட்டுங்கிறதுலாம் உடைச்சி சாதாரண சாமானிய ஒரு ஆட்டோ ஓட்டுநரா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு வீட்டு வேலை யாரா வேணா இருக்கட்டும் நான் வந்து எம்எல்ஏவா நிற்பதற்கான தகுதி இருக்கு மக்கள் நினைத்தால். என்னை நம்பி எனக்காக வேலை செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு அவர் சொன்னது. பட் இன்றைய தினம் பெயர் யாருட்டு அந்த தொகுதி மக்களுக்கே தெரியாது. பலர் டிரைவராக இருக்கிறாங்க, ஒரு சிறு தொழில் செய்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ எளிய குடும்பத்திலிருந்து இன்னைக்கு என் குடும்பத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ போராடும் போது அந்த குடும்பத்துக்கும் சந்தோஷம். விஜயால நீ உனக்குன்னா பலன்னு கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு திரைப்படங்களில் நடித்து படங்கள் வெளியாகும் போது இவங்க தன்னை அறியாமல் போய் செய்யக்கூடிய அந்த செலவுகளெல்லாம் வந்து குடும்பத்திலே ஒருத்தர் கேட்டிருந்தாலும் கூட இன்றைக்கி அந்த குடும்பத்திலேருந்து ஒரு நபர் எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்கு போகிறாருன்னா அப்போ அந்த எவ்வளோ பெருமையை வந்து விஜய் அந்த குடும்பத்துக்கு தேடி. ஆக்சுவலி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மாதவரம் தொகுதிக்கு போய் பார்த்துருக்கும் போது அங்கே விஜய் பிரபு தான் தாவிகா சார்பாக நின்றிருந்தாரு. அங்கே ரொம்ப விசித்திரமான விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்கள்லாம் போயிட்டு சாலையில் போகிறவங்க கிட்ட தாவிகாவுக்கு ஓட்டு போடுங்க. நான் அந்த தொகுதியை நேரடியாக விசிட் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா தாவிகாவுக்கு ஓட்டு போடுங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த கேண்டிடேட் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் என்ன பண்றாரு. அப்படி ஒரு அரசியலை வந்து குழந்தைங்க கிட்டே போய் ரீச் ஆயிருக்கு. ஏன்னா பொதுவாக நம்மலாம் அந்த 5வது 6வது படிக்கும் போதெல்லாம் தொகுதியில யார் எம்எல்ஏ திமுக அதிமுக அந்த சின்னங்கள் தெரியுமே தவிர்த்து அப்படி ஒரு விஷயம் அந்த தொகுதியில பார்க்கும்போது 234 தொகுதிகளிலும் அது நடந்திருக்கு அப்படிங்கிறது நேற்று ரிசல்ட்ல நம்மளால பார்க்க. கண்டிப்பா இப்ப நீங்க குறிப்பிட்டது போல அதாவது சின்ன பிள்ளைகளை வந்து அரசியல் மையம் ஆக்கப்பட்டார் விஜய். ஏன்னா அரசியல் அவங்க வந்து தாவேக்காவின அரசியல் மையம் ஆக்கப்படலைன்ற ஒரு விமர்சனங்கள் திமுக திராவிட கழகங்களால் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் விஜயால் தான் இளைஞர்களும் குழந்தைகள் உட்பட அரசியல் மையம் படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இப்போ வருது. ஏன்னா ஒரு தேர்தல்னாலே இளைஞர்கள் தங்களை அந்த தேர்தலில் தங்களை முன்னிறுத்திப்பதில் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க, அதிலிருந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. அரசியலுக்கும் இளைஞர்களுக்கும் சம்மந்தம் இல்லாதபடி அவர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த தாவேக்கா என்ற ஒரு விஜய் அவருடைய கட்சி உள்ளே வந்தோடனே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, திமுக என்ன பண்ணுது, அதிமுக என்ன பண்ணுது, விஜய் என்ன பண்ண போறாரு.
இல்ல விஜயும் கேள்வி கேட்க ரெடியா இருக்காங்கன்றது முக்கியம். ஏன்னா இப்ப வரக்கூடிய அடுத்த டாக் என்னவா இருக்குன்னா, விஜய் வந்து தங்கம் தரேன்னு சொல்லியிருக்காரு, தாய்மாம சீரு 6 சிலிண்டர் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்காரு, முடியுமா? இதை அடுத்து நம்ம கேள்வி கேட்க தான் போறோம். தொடர்ந்து வாக்களித்த மக்கள் யாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்பாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. ஏன்னா இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலா அமைந்திருக்கு. தேர்தல் மட்டுமல்லாமல் தேர்தலா மட்டும் பார்க்காம அரசியலை தமிழகத்திற்கு ஒரு விழிப்புணர்வா எல்லா மக்களிடம் கொண்டு சேரக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் அமைந்திருக்கு. இருப்பினும் திரைப்பிரபலங்களாக இருக்கக்கூடிய, அதாவது ஆந்திரா திரையுலகிலிருந்து ஆகட்டும், மகேஷ் பாபு உள்ளிட்ட சிரஞ்சீவி உள்ளிட்டவர்களும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. இருந்தாலும் இப்போ ராகுல் காந்தி விஜய்க்கு நேரடியாக தொலைபேசி மூலமாக அழைத்து வாழ்த்து சொன்னதா தகவல்களும் செய்திகளும் நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பதாக காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில தமிழக அரசியல் சூழல் காரணமாக அந்த கூட்டணியானது அமைக்க வரல. ஆனால் இப்பொழுது அந்த 5 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பார்களா? அதே போல் திமுக கூட்டணியில் இங்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மற்றும் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பாங்களா என்பது ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்குது. அப்போது அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு நான் திரைப்படங்களில் ஒரு வசனம் வைத்தது போல், இப்போது திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் ஒரு, அதாவது விசில் சின்னம் அங்கே வெற்றி பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது திமுக கூட்டணியில் அங்க வகித்திருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை கைப்பற்றுவாரா விஜய்? அது ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த வாக்குகளும் இவர் கைப்பற்றும் பட்சத்தில் ஏற்கனவே திமுக பொறுத்தவரை தமிழகத்தில் வெறும் சொற்ப இடங்களில் தான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. கூட்டணியோடு சேர்த்து தான் 73 இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்போது இதிலிருந்து ஒரு 10 பேர் வரும்பொழுது 83 அது 63 மாறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இல்லை அப்படின்னா வெறும் 59 இடங்கள் தான் திமுகவுடைய வெற்றி. இல்லை கூட்டணி எல்லாமே வர முடியாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து இப்போ மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் தான் வந்து அவங்க நேரடியாக போட்டியிட்டாங்க, இந்த களத்தில் தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அவங்க அங்கிருந்து வர்றது கடினமான ஒன்று. அப்போ இந்த தேர்தல் பொறுத்தவரை அதாவது சுயேட்சி, அதாவது தங்களுக்கு சொந்தமான சின்னத்தில் தனி சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம். இப்படி இருக்கும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு புறம் அன்புமணி வந்து அதிமுக மேலே அதிருப்தி இருப்பதா தற்போது தகவல் வந்து வெளியாகி வருது. ஏன்னா நாங்கள் போட்டியிட்ட இடங்களில் அதிமுகவினர் எங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்ற ஒரு அதிருப்தி வருது. ஏன்னா இந்த அதிமுக போட்டியிட்ட இடங்களிலே அதிமுக வேலை செய்யலைங்கிற குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அன்புமணிக்கு வேலை செஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைதான். கண்டிப்பாக. ஏன்னா வட மாவட்டங்களை பொறுத்தவரை இவங்களுக்கு பாமகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குதுன்றாங்க. இருப்பினும் அந்த இடங்களில் கூட வந்து அதிமுக எங்களுக்காக ஒத்துழைத்து வேலை செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டை போட்டு இங்கே ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டிருக்காரு. ஏன்னா இங்கே வரும் பட்சத்தில் ஆட்சியில் பங்கு தரன்ட்டு விஜய் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார். அப்போ பாமகவும் இங்கே வரும் பட்சத்தில் இந்த அரசியல் கணக்குகள் எவ்வாறு மாறும் என்ற ஒரு பெரும் ஒரு பரபரப்பு இப்போ தொடர்ந்து நிலவிட்டு வருது. எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. இன்னும் எல்லாத்துக்கும் ஒரு தினங்களில் வந்து ஒரு முழுமையான விடை கிடைக்கும் நான் பார்க்குறேன். விஜய் என்னைக்கு பொறுப்பு எடுக்க போகிறார் தமிழக முதல்வராக? ஆக்சுவலி தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் மே 9ஆம் தேதி பொறுப்பேற்க இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு நம்பகமான தகவல் தெரியல. ஆனால் மே 9 வந்து ஆல்ரெடி அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அதுக்குள்ள இன்னைக்கு தான் தேதி 5. நிச்சயமா அடுத்த 1-2 நாட்கள்ல கூட்டணி முடிவுகள், அவருக்கு தேவையான பெரும்பான்மையை எப்படி வந்து தக்க வச்சுக்கணும்னு சிபிஎம்ல ஆல்ரெடி ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. விசிகா கிட்ட சொல்லும் பொழுது திமுகவுக்கான எதிராக வீசப்பட்ட அலையில் நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் சொல்லி ஒரு விஷயத்தை வந்து விசிகா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அதிருப்திகள் திமுக கூட்டணி கட்சிகள் கிட்டையும் இருக்கு, அதிமுக கூட்டணி கட்சிகள் கிட்டையும் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத திருமாவளவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அதாவது இடதுசாரி எங்கே இருக்கிறாங்களோ சிபிஎம் அவங்களோட நான் தொடர்ந்து பயணித்துட்டு வரோம், அவங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குமோ நாங்களும் அவங்களோட கூட போகும் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சிருக்காரு. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது. ஏன்னா அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. இன்னும் தாவேகா தரப்புலேருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அணுகுமுறையும் அவங்களிடம் பேசப்பட்டு வரல. காங்கிரஸ் கிட்ட மட்டும் பேசிட்டு தான் ஒரு தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்குது. இருப்பினும் நம்ம பொறுத்து இருந்து தான் இதை பார்க்கணும். சொல்லப்பட்டபடி தாவேகா, அதாவது இந்த அளவு இந்த பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அடிப்படையில்
தனி பெரும்பான்மையோட ஒரு பெரும் கட்சியாக தமிழகத்திற்கு விமர்சித்தவர்கள் மத்தியில் தங்களுடைய வலிமையை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பின்வரும் நாட்களில் அவர்கள் ஆட்சி அமைத்து அந்த ஆட்சி எப்படி இருக்கும், தமிழக மக்களுக்கு என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிச்சயமாக சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தாவேகா வந்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை எப்படி வந்து பெற போறாங்க, எப்படி மற்ற கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்களை எல்லாம் வந்து அவங்க வாங்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.